இந்த உலகில் தனிமைப்படுத்தப்பட்ட நாடு ஒன்று இருக்கு. அந்த நாட்டின் கதை மிகவும் விசித்திரமானது, சுவாரஸ்யமானது. இந்த நாட்டில் இருக்கும் பல இடங்கள் மிகவும் மர்மமானவை. அதே போல மக்கள் அந்த இடங்களை பற்றி அறிய விரும்புவதும் கிடையாது. அப்படி ஒரு வினோதமான நாடு. அந்த நாட்டின் பெயர்தான் துர்க்மெனிஸ்தான். துர்க்மெனிஸ்தான் மத்திய ஆசியாவில் மிகவும் மர்மமான மற்றும் அழகான நாடு. அங்கு சுற்றுலா பயணிகள் யாரும் வருவதே கிடையாது. கடுமையான விசா விதிகள் மற்றும் விசித்திரமான விதிகள் காரணமா இந்த நாடு உலகின் பிற நாடுகளில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் அழகான மற்றும் ரகசியங்கள் நிறைந்த துர்க்மெனிஸ்தான்ல எண்ணற்ற இடங்கள் இருக்கு. துர்க்மெனிஸ்தானின் பளிங்கு மற்றும் தங்கத்தாலான அற்புதமான கட்டிடங்கள் இங்கு நிறையவே இருக்கு. இந்த நாடு உலகின் பிற பகுதிகளில் இருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. துர்க்மெனிஸ்தான் என்ற பெயரை நீங்கள் மிகவும் அரிதாகவே கேள்விப்பட்டிருக்கலாம். உலகின் மற்ற பகுதிகளிலும் என்ன நடக்கிறது என்பதை அறியாத மக்களும் மற்ற உலக நாடுகளும் அறியாத நாடு இது. 1925 முதல் 1991 வரை சோவியத் ஒன்றியத்தில் ஒரு பகுதியாக இருந்த துர்க்மெனிஸ்தான் 1991 சோவியத் ஒன்றியம் சிதைவு பெற்ற போது தனி நாடாக மாறியது. அன்று முதல் அங்கு சர்வாதிகார ஆட்சி தான் நடைபெற்று வருது. இங்கு வாழும் மக்கள்ல 60% பேர் துருக்கியர்கள். துர்க்மெனிஸ்தானின் தலைநகரமான அஷ்கபத் அன்பின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அழகான நகரம் அதன் அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் அற்புதமான கட்டிடங்களுக்கு பெயர் பெற்றது. இங்கு வருவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனா கடுமையான விசா செயல்முறை மற்றும் விதிமுறைகள் காரணமா அதிக சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதே கிடையாது. இது உலகின் பிற பகுதிகளில் இருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கு. அதனாலதான் இன்றும் மிக குறைவான மக்களே இங்கு வராங்க. கொரோனா தொற்று நோய்களின் போது நீங்கள் பயணம் செய்ய கோவிட் சோதனை அறிக்கையை காட்ட வேண்டும். இந்த விதி துர்க்மெனிஸ்தான்ல இன்னும் அமலில் உள்ளது. இந்த நாட்டில் பளிங்கு மற்றும் தங்கத்தாலான ஆடம்பரமான கட்டிடங்கள் பல இருந்தாலும் அவற்றை பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. இங்கு அரண்மனை போன்ற ஹோட்டல்களில் தங்குவதற்கு ரூபாய் 5000 முதல் 6000 வரை விலையில கிடைக்கும். இங்குள்ள மக்களின் சுதந்திரமும் பறிக்கப்படுகிறது. இங்கு நாட்டில் 40 வயதுக்கும் கீழ் இருப்பவர்கள் வேடிக்கை தரமான வகையில் தாடியை வைக்கக்கூடாது. இங்கு பேச்சு சுதந்திரம் கிடையாது. அதாவது நீங்கள் நினைக்கும் கருத்தை சொல்ல முடியாது. அதே போல அங்கு பயணம் சுதந்திரம் கிடையாது. அங்குள்ள மக்கள் அழுக்கு படிந்த கார்களை ஓட்டவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள மக்களுக்கு தண்ணீர், மின்சாரம் மற்றும் எரிவாயு இலவசமாக கிடைக்கிறது என்பது சுவாரஸ்யமான விஷயம். துர்க்மெனிஸ்தான் ஒரு மர்மமான நாடு. அங்கு வாழ்க்கையின் எளிமை மற்றும் கடுமையான விதிகளின் தனித்துவமான கலவை உள்ளது. துர்க்மெனிஸ்தானுடைய மக்கள் தொகை தோராயமா 60 லட்சம் மக்கள். இதனுடைய தலைநகர் பார்த்தோம்னா அஷ்காபாத். இதனுடைய பரப்பளவு தோராயமா 4,88,100 சதுர கிலோமீட்டர். நாணயம் துர்க்மெனிஸ்தான் மானாத். இதனுடைய அதிகாரப்பூர்வ மொழி என்னன்னு பார்த்தோம்னா துர்க்மென். மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள துர்க்மெனிஸ்தான் கராகும் பாலைவனம் உள்ளிட்ட பரந்த பாலைவனங்களால் வகைப்படுத்தப்படுது. மேலும் மேற்குல காஸ்பியன் கடலை எல்லையாக கொண்டிருக்கு. துர்க்மெனிஸ்தான் முக்கியமாக பாலைவன நிலப்பரப்புகளால் மூடப்பட்டுள்ளது. கராகும் பாலைவனம் நாட்டின் குறிப்பிடத்தக்க பகுதியை உள்ளடக்கியுள்ளது. கராகும் துர்க்கிய மொழியில் கருப்பு மணல் என்று பொருள்படும். இது உலகின் மிகப்பெரிய மணல் பாலைவனங்களில் ஒன்றாகும். மற்றும் துர்க்மெனிஸ்தானின் வறண்ட மற்றும் உலர்ந்த நிலைமைகளுக்கு பங்களிக்கிறது. பாலைவன நிலப்பரப்பு நாட்டின் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. அதன் தனித்துவமான புவியியலை வடிவமைக்கிறது. அதன் நிலத்தின் பெரும்பகுதி வறண்ட தன்மை இருந்த போதிலும் துர்க்மெனிஸ்தான் குறிப்பிடத்தக்க இயற்கை எரிவாயு இருப்புகள் உள்ளிட்ட அதன் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. துர்க்மெனிஸ்தான் அதன் சர்வாதிகார அரசியல் அமைப்புக்கு பெயர் பெற்றது. இது வலுவான மத்திய அரசாங்கம் மற்றும் வரையறுக்கப்பட்ட அரசியல் சுதந்திரங்களால் வகைப்படுத்தப்படுகிறது. மறைந்த ஜனாதிபதி சபர்முராத் நியாசோ மற்றும் பின்னர் ஜனாதிபதி குர்பங்குலி பெர்டி மகமேடோவின் தலைமையில் அரசியல் எதிர்ப்பு மற்றும் கருத்து சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகளுக்கு இந்த நாடு விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. இப்ப இருக்கிற புதிய ஜனாதிபதி முந்தையவரின் மகனாக இருப்பதால விஷயங்கள் எதுவும் புதுசாக தொடர்வதே இல்லை, சிறப்பாகவும் மாறவே இல்லை. ஜனாதிபதி நியோசோவின் கீழ் ஒரு பரவலான ஆளுமை வழிபாட்டு முறை நிறுவப்பட்டு வருது. ஜனாதிபதியை மகிமைப்படுத்தும் படங்கள் மற்றும் சிலைகள் நாடு முழுவதும் முக்கியமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. துர்க்மெனிஸ்தான் வரையறுக்கப்பட்ட ஊடக சுதந்திரத்திற்காக விமர்சிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர பத்திரிகையின் மீதான கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் தகவலுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் அரசாங்கம் வரலாற்று ரீதியா குடிமக்களின் வெளிநாடு பயணிக்கும் திறனை கட்டுப்படுத்தியுள்ளது. களவுச்சீட்டுகள் மற்றும் வெளியேறும் விசாக்களை பெறுவதற்கான சிக்கலான நடைமுறைகளுடன் இங்கு அமைந்திருக்கு இந்த நாடு. துர்க்மெனிஸ்தான் பெரும்பாலும்
சர்வதேச சுற்றுலாவின் அடிப்படையில் உலகில் மிக குறைவாக சென்றடையப்படும் நாடுகளில் ஒன்றாக கருதப்படுது. இந்த நாடு வரலாற்று ரீதியாக சுற்றுலா விசாக்களை பெறுவது, சுற்றுலாக்கான வரையறுக்கப்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் பொதுவாக மூடிய அரசியல் சூழல் ஆகியவற்றின் அடிப்படையில் சவால்களை எதிர்கொண்டுள்ளது. துர்க்மெனிஸ்தானின் மிக குறைவாக சென்றடையப்படும் நாடுகளில் ஒன்றாக இருப்பதற்கு சில காரணங்கள்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல போனா விசா கட்டுப்பாடு தான். துர்க்மெனிஸ்தானுக்கு சுற்றுலா விசா பெறுவது மிகவும் சிக்கலான செயல்முறையாக இருந்தது. மேலும் பல நாட்டின் குடிமக்களுக்கு விசா இல்லாத ஆட்சி இல்லை. துர்க்மெனிஸ்தான் வரையறுக்கப்பட்ட சுற்றுலா உள்கட்டமைப்பை கொண்டிருக்கு. இதுல தங்குமிடங்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் அடங்கும். இது சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு குறைவான அணுகல் தன்மையை உருவாக்கியுள்ளது. நாட்டின் மூடிய அரசியல் சூழல் மற்றும் சுதந்திர பயணத்தின் மீதான கட்டுப்பாடுகளும் குறைந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு பங்களிக்குது. இந்த நாட்டில் படைப்பிடிப்பு தடைகளும் உள்ளன. ஜனாதிபதியின் வாகன ஊர்வலம் தெருக்களில் செல்லும் போது அனைவரும் தெருக்களை விட்டு வெளியேறாங்க. நீங்கள் நாட்டிற்கு வருகை தர திட்டமிட்டா வாகனம் ஓட்டுவதற்கு துர்க்மெனிஸ்தான்ல சர்வதேச ஓட்டுநர் உரிமம் தேவை என்று கூறப்படுகிறது. இந்த துர்க்மெனிஸ்தான் நாட்டில் தேசிய உணவு பிலாவ் அப்படின்னு சொல்லப்படுது. பிளாப் அல்லது புலாவ் என அழைக்கப்படும் துர்க்மெனிஸ்தானின் ஒரு பிரபலமான மற்றும் பாரம்பரிய உணவாகும். இது அரிசி அடிப்படையிலான உணவாகும். இது இறைச்சி, பொதுவா சொல்ல போனா ஆட்டுக்கிடா அல்லது மாட்டு இறைச்சி, இதனுடன் காய்கறிகள் மற்றும் நறுமண மசாலா பொருட்கள் போன்ற பல்வேறு பொருட்களுடன் சமைக்கப்படுது. இந்த பிலாவ் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் துர்க்மெனிஸ்தான்ல சிறப்பு நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பண்டிகை கூட்டங்களின் போது இது பரிமாறப்படுகிறது. இந்த பிலாவ் தயாரிப்பு மாறுபடலாம் மற்றும் வெவ்வேறு பகுதிகள் இந்த உணவின் தங்கள் சொந்த மாறுபாடுகளை கொண்டு இருக்கலாம். அரிசி, இறைச்சி மற்றும் சுவையூட்டிகளின் கலவை ஒரு சுவையான மற்றும் இதயம் நிறைந்த உணவை உருவாக்குகிறது. இது துர்க்மெனிஸ்தானின் சமையல் பாரம்பரியத்தை பிரதிபலிக்குது. பிலாவ் துர்க்மென் சமையல்ல ஒரு பிரதான உணவு மட்டுமல்லாம விருந்தோம்பல் மற்றும் உணவின் சமூக பகிர்வின் அடையாளமாக கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள துர்க்மெனிஸ்தான் கிழக்கு மற்றும் மேற்கை இணைக்கும் வர்த்தக பாதைகளின் பழங்கால வளையமான வரலாற்று பட்டுப்பாதையின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கு. பட்டுப்பாதை வெவ்வேறு பகுதிகள் மற்றும் நாகரிகங்களுக்கு இடையில பொருட்கள், கருத்துக்கள் மற்றும் கலாச்சாரங்களின் பரிமாற்றத்தை ஏற்படுத்தியது. துர்க்மெனிஸ்தானின் பல பண்டைய வர்த்தக நகரங்கள் இந்த வலையமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வணிகம், கலாச்சாரம் மற்றும் அறிவு பரிமாற்றத்திற்கான முக்கியமான மையமாக செயல்படுது. ஒரு குறிப்பிடத்தக்க உதாரணம் மேரு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு முக்கிய பட்டுப்பாதை நகரமாக இருந்தது மற்றும் இப்போது ஐநா கல்வி, அறிவியல், கலாச்சார அமைப்பின் உலக பாரம்பரிய தளமாக உள்ளது. மெரு வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களில் வர்த்தகம், அறிவியல் மற்றும் கலாச்சாரத்திற்கான ஒரு முக்கிய மையமாக இருந்தது. துர்க்மெனிஸ்தானின் பட்டுப்பாதையில் உள்ள மற்ற நகரங்களில் நிசா மற்றும் குன்ய உர்கெஞ்ச் ஆகியவை அடங்கும். இவை இரண்டும் அவற்றின் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் பண்டைய காலங்களிலிருந்து கட்டடக்கலை எச்சங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. முக்கியமா நகர்காட்சி நவீன மற்றும் பிரம்மாண்டமான கட்டமைப்புகளால் வகைப்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் வெள்ளை பளிங்கு, தங்க உச்சரிப்புகள் மற்றும் பாரம்பரிய துர்க்மென் வடிவமைப்பு கூறுகளின் கலவையை கொண்டுள்ளது. அஸ்காபாத்தின் தனித்துவமான கட்டிடக்கலை பாணிக்கு பல காரணிகள் பங்களிக்கின்றன. அஸ்காபாத் அதன் கட்டடக்கலையில வெள்ளை மார்பிளின் பரவலான பயன்பாட்டின் காரணமா வெள்ளை மார்பிள் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பல அரசாங்க கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் பொது இடங்கள் இந்த பிரகாசமான மற்றும் பிரதிபலிப்பு பொருளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த நகரம் நடுநிலை வளைவு, சுதந்திர நினைவு சின்னம் மற்றும் திருமண அரண்மனை உள்ளிட்ட பல பிரமாண்ட நினைவு சின்னங்கள் மற்றும் கட்டிடங்களின் தாயகமாகும். இந்த கட்டமைப்புகள் நவீன வடிவமைப்பு மற்றும் துர்க்மென் கலாச்சார கருவிகளின் கலவையை வெளிப்படுத்துகின்றன. இந்த நாட்டில் தங்க நிற கூறுகள், குபோலாக்கள் மற்றும் சிலைகள் உட்பட பெரும்பாலும் கட்டிடக்கலை வடிவமைப்புகள்ல இணைக்கப்படுகின்றன. நகரின் ஆடம்பரமான தோற்றத்திற்கு பங்களிக்கின்றன. அஸ்காபாத் குறிப்பிடத்தக்க நகர மறுவளர்ச்சிக்கு உட்பட்டது. குறிப்பா சோவியத்துக்கு பிந்தைய சகாப்தத்துல விசாலமான பவுல்வாட்டுகள், பூங்காக்கள் மற்றும் கவனமான திட்டமிடப்பட்ட நகர அமைப்புகளை விளைவித்தது. இந்த தனித்துவமான மற்றும் அலகிக் இடம் பல சகாப்தங்களை தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் ஒரு இயற்கை எரிவாயு தளமாகும். தர்வாசா எரிவாயு பள்ளம் 1971ஆம் ஆண்டுல உருவாச்சு. அப்போது ஒரு சோவியத் துளையிடும் கருவி தற்செயலாக இயற்கை எரிவாயு நிறைந்த ஒரு குகையை தட்டியது. தீங்கு விளைவிக்கக்கூடிய மீத்தேன் எரிவாயு வெளியிட்ட தடுக்க எரிவாயுவை எரிக்க முடிவு செய்யப்பட்டது. அது சில வாரங்களுக்கு எரிந்து அணைந்துவிடும் என்று எதிர்பார்த்தாங்க. இருப்பினும் பள்ளம் அன்றிலிருந்து எரிந்து கொண்டிருக்கிறது. கராகம் பாலைவனத்தின் ஒரு மயக்கும் மற்றும் அதிநவீன காட்சியாக இது மாறியுள்ளது. அதன் நிரந்தர தீப்பிழம்புகள் மற்றும் பாலைவன இரவு வானத்தின் பின்னணியுடன் கொண்ட தீப்பள்ளம் ஒரு அசாதாரண அனுபவத்தை தேடும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பிரபலமான ஈர்ப்புமாக மாறியுள்ளது. தர்வாசா எரிவாயு பள்ளம் ஆரம்பத்தில்
ஒரு தொழில்துறை விபத்தின் விளைவாக இருந்தாலும் அது துர்க்மெனிஸ்தானின் ஒரு திட்டமிடப்படாத மற்றும் கவர்ச்சிகரமான இயற்கை அதிசயமாக உருவாகியுள்ளது. இந்த நாட்டில் குதிரைகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. அக்கல் தேக்கே குதிரை குறிப்பாக துர்க்மெனிஸ்தான்ல ஆழமான வேர்களை கொண்ட ஒரு இனமாகும் மற்றும் உலகின் மிகவும் பழமையான மற்றும் தனித்துவமான குதிரை இனங்கள்ல ஒன்றாக இது கருதப்படுகிறது. துர்க்மெனிஸ்தானின் குதிரைகளின் முக்கியத்துவம் பற்றி தொடர்ந்து பார்த்தா அக்கல் தேக்கே இனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதன் தனித்துவமான உலோக பளபளப்பு மற்றும் வலிமைக்கு அறியப்பட்ட அக்கல் தேக்கே குதிரை துர்க்மெனிஸ்தானின் அபரிவிதமானது. இந்த குதிரைகள் பாரம்பரியமாக துர்க்மென் மக்களால் பல்வேறு நோக்கங்களுக்காக வளர்க்கப்படுகின்றன. இதுல பந்தயம், சவாரி மற்றும் நற்பெயரின் அடையாளங்களாக அடங்கும். அக்கல் தேக்கே குதிரை துர்க்மென் மக்களுக்கு தேசிய அடையாளம் மற்றும் பெருமையின் அடையாளமாகும். அதன் படம் தேசிய சின்னத்தில் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த இனத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிலைகள் மற்றும் நினைவு சின்னங்கள் நாட்டில் காணப்படுகின்றன. குதிரைகள் துர்க்மென் கலாச்சார பாரம்பரியங்கள்ல ஒரு மைய பங்கு வகிக்கின்றன. இதுல சடங்குகள், பண்டிகைகள் மற்றும் குதிரையேற்ற விளையாட்டுகள் அடங்கும். அக்கல் தேயின் சுறுசுறுப்பு மற்றும் வேகம் பல்வேறு குதிரையேற்ற நடவடிக்கைகளுக்கு அதை நன்கு பொருத்தமாக்குகிறது. துர்க்மெனிஸ்தான் நிசா குதிரை பண்டிகை போன்ற நிகழ்வுகளை நடத்துகிறது. குதிரைகளுடன் தொடர்புடைய கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடுறாங்க. இந்த பண்டிகை பெரும்பாலும் குதிரையேற்ற போட்டிகள், பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது. துர்க்மென் மக்களின் வரலாற்று நாடோடி வாழ்க்கை முறை குதிரைகளுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கு. அவை போக்குவரத்து, வர்த்தகம் மற்றும் போருக்கு அத்தியாவசியமாக இருந்தன. நவீன சூழல்ல கூட குதிரைகள் போக்குவரத்து மற்றும் கலாச்சார நடைமுறைகள்ல அவரின் பங்கிற்காக மதிக்கப்படுகின்றன. காஸ்பியன் கடலின் மிக உப்பு நிறைந்த பகுதி துர்க்மெனிஸ்தான்ல, குறிப்பா கரோபோகஸ்கோல் நகரத்திற்கு அருகில கடலின் கிழக்கு பகுதியில் காணப்படுது. இந்த பகுதி மிக அதிக உப்புத்தன்மை அளவுகளை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது. பரந்த உப்பு வெளிகள் மற்றும் உப்பு பானைகள் உருவாவதற்கு வழிவகுக்குது. கரோபோகஸ்கோல் பகுதி அதிக ஆவியாதல் விகிதங்களை அனுபவிக்கிறது மற்றும் மீதமுள்ள நீரில் உப்பின் செறிவு உப்பு படிவுகள் உருவாக்குவதற்கு பங்களிக்கின்றன. துருக்கியர்கள் மற்றும் துர்க்மென்கள் ஒரு பொதுவான துர்க்கிய வம்சாவளியை பகிர்ந்து கொள்கிறாங்க. ஆனா காலப்போக்கில் தனித்துவமான கலாச்சார அடையாளங்களை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. இரு குழுக்களும் மத்திய ஆசியாவிலிருந்து தோன்றி மேற்கு நோக்கி புலம்பெயர்ந்து பல்வேறு துர்க்கிய பழங்குடியினரை உருவாக்கியிருக்கிறாங்க. துருக்கியர் என்ற சொல் மத்திய ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் சிதறிய ஒரு பரந்த குழுவை குறிக்கிறது. துருக்கி, அஜர்பைஜான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான் போன்ற நாடுகளில் தனித்துவமான கலாச்சார பாதைகளுடன் துர்க்மென்கள் குறிப்பாக துர்க்மெனிஸ்தானுடன் தொடர்புடைய மற்றும் அண்டைய நாடுகளில் சிறிய மக்கள் தொகையுடன் உள்ள ஒரு துர்க்கிய இனக்குழுவை குறிக்குது. பகிர்ந்து கொள்ளப்பட்ட துர்க்கிய பாரம்பரியம் இருந்த போதிலும் துருக்கியர்கள் மற்றும் துர்க்மென்கள் தனித்துவமான மொழிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் வரலாறுகளை கொண்டுள்ளன. இது பல நூற்றாண்டுகளில் புலம்பெயர்வு மற்றும் கலாச்சார பரிணாமத்தின் சிக்கலான தன்மையை பிரதிபலிக்கிறது. இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.